1800s டெல்லியில பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா நாகப்பாம்பு பிரச்சனை. கார்டன்ல, பங்களால, ரோட்ல அப்படின்னு எங்க பார்த்தாலும் நாகப்பாம்பா. என்னடா அது நிம்மதியா ரோட்ல நடந்து போக முடியலையே, ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, யாராவது நாகப்பாம்பை புடிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில்வர் காயின் இனாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஊர் ஆளுங்களும் பாம்பை புடிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு 10 பாம்பு 15 பாம்புன்னு வந்திருக்கு. நாள் போக போக என்ன ஆகுதுன்னா பாம்போட கணக்கு ஏறி இருக்கு. ஒருத்தரும் 10 பாம்பு கொன்றான். இது பிரிட்டிஷ்காரங்க பார்த்துட்டு என்னடா அது பாம்பு குறைஞ்சிட்டு தானே வரணும், லாஜிக்கா புடிச்சிட்டாங்கன்னா அப்ப குறையணும்ல, இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விசாரிச்சு பார்த்தா நம்ம ஊர் ஆளுங்க வீட்லயே பாம்பை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சு பாம்பை பிரீட் பண்ணி அது வளர்ந்த உடனே அதை கொண்டு போய் கொடுத்து சில்வர் காயின் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க அட இது இப்படிலாம் ஏமாத்த கூடாது, உங்களுக்கு இனாம் ரத்துரா அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்களாம். ரத்து பண்ண உடனே நம்ம இப்ப பாம்பை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நீங்க வளர்த்த பாம்பெல்லாம் கொண்டு போய் திரும்ப ரோட்லயே போட்டாங்களாம். இப்ப முதல்ல இருந்துச்சுல பாம்பு, அதை விட இப்ப அதிகமாகி போச்சான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது.